வாங்க இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் நல்ல கமகமன் வாசனையான சக்க அடை, அதாவது பலாப்பழ இலை அடை தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யறதை பார்க்கலாம். போன வாரம் என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் தோட்டத்திலிருந்து ஆசையாக அந்த பலாப்பழத்தை பறிச்சுட்டு வந்தார். ஆனால் வந்த உடனே வெட்ட முடியல. இது நல்லா பழுத்து வர்றதுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. சரி, நல்லா பழுத்துடுச்சேன்னு இன்னைக்கு காலையில் என் பையனும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த பழத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க. வெட்டி பார்க்கும்போது அந்த பழம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாதி பழத்தை வெட்டிக்கு இருக்கும் போதே சாப்பிட்டுட்டோம். சரி, மீதி இருக்கிற பழத்தில் இன்றைக்கி ஏதாவது ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்காக ஒரு 20 பழத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதில் இருக்க கொட்டையெல்லாம் நீக்கி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக இறச்சி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்ததாக ஒரு கப் பச்சரிசி மாவை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். இதில் அரைச்சி வச்ச பலாப்பழ விழுதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு கப் வெள்ளத்தை நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தேங்க. அதை தூசி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி இதில் ஊற்றிக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், தேவையான அளவு உப்பு, துருவன தேங்காய் 1 கப், இதையெல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பெசரி வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு வாழை இலையிலையும் இந்த உருண்டையை நடுவில் வச்சு நம்ம உள்ளங்கையாலேயே நல்லா அமுக்கி தட்டி எடுக்கணும். இப்படி ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா வாழை இலை கொழுக்கட்டையும் அப்படியே இட்லி சட்டியில் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது வெந்துக்கிட்டு இருக்கும் போதே வீடு முழுக்க நல்ல கமகமகமன்னு வாசனை வந்துச்சுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வாழை இலையோட வாசனையும் பலாப்பழ வாசனையும் சேர்ந்து இந்த இலை அடை செம்ம வாசங்க. பார்க்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.